வெப் டெவலப்மெண்ட் படித்து உங்களுக்கான வெப்சைட்ஸை நீங்களே டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் உங்களுக்கு கரெக்டான கோர்ஸ். இந்த கோர்ஸில் நாங்கள் கம்ப்ளீட்டாக வெப்சைட்டை எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி தருவோம். ஸோ வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த வெப் டெவலப்மெண்ட்டை லேர்ன் பண்ணுறதுக்காக வெளியில் ஃபீஸ் 50,000 60,000 அந்த மாதிரி பே பண்ணி படிச்சுட்ருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். ஜஸ்ட் இந்த ஒரு கோர்ஸ் மட்டும் போதும், உங்களால் எப்படிப்பட்ட வெப்சைட் வேணாலே டெவலப் பண்ண முடியும். ஃப்ரண்ட் எண்டில் நாங்கள் படிக்கும்போதே இது ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக சொல்லி தரதுனால உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸுமே வராது. இதையும் மீறி உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் கம்ப்ளீட்டாக கால் சப்போர்ட் தரோம். இந்த கோர்ஸை படிக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரீ ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு லேப்டாப் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இந்த கோர்ஸை படிக்க எந்த ஒரு நாலேஜுமே தேவையில்லை. இந்த கோர்ஸில் நாங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லித்தருவோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த கோர்ஸில் நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி காட்டுவோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் HTML பேசிக்ஸ் படிக்கும் போதே ஸோ இந்த மாதிரியான ஒரு இமேஜஸ்லாம் எப்படி ஆட் பண்ணலாம், இந்த மாதிரி கண்டென்ட்லாம் எப்படி வெப்சைட்டில் வர வைக்கலாம், வீடியோஸ் எப்படி இம்போர்ட் பண்ணலாம், ஸோ அப்படின்ற எல்லா பேசிக்ஸையும் நாங்கள் HTML சொல்லி கொடுப்போம். ஒன்ஸ் இந்த பேசிக்ஸ்லாம் படிக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ HTML இந்த மாதிரியான ஒரு ரெஸ்யூம், இந்த மாதிரி தான் ஒரு ரெஸ்யூம் ஒன்று டெவலப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து CSS படிப்போம். CSS பண்ணும்போது இதே மாதிரியான ஒரு ரெஸ்யூமை ரொம்ப ஹை லெவலில் பண்ணி காட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோவை தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ போர்ட்ஃபோலியோவில் ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெஸ்யூமை தான் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த ரெஸ்யூமை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரெஸ்யூம் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் இது முடித்த அப்புறம் HTML CSS இது எல்லாமே முடித்த அப்புறம் நம்ம பூட்ஸ்ட்ராப் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பூட்ஸ்ட்ராப்பில் இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் தான் டெவலப் பண்ணுவோம். ஸோ இமேஜஸ் நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம். பேஜ் நேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்லைட்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரியான ஸ்லைட்ஸ் இருக்கிற மாதிரி இமேஜஸ் வைக்கலாம். இமேஜஸ் மேலே கண்டென்ட், ஸோ இந்த மாதிரியான கார்ட்ஸு, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம், சர்ச் பாரு, ஸோ இது எல்லாமே பூட்ஸ்ட்ராப்பில் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே பூட்ஸ்ட்ராப்பில் லேர்ன் பண்ணும்போது பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் லேர்ன் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட்டு பூட்ஸ்ட்ராப்லேருந்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு லாகின் பேஜ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இது ஃப்ரண்ட் எண்டில் இப்போ பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பட் நான் ஏதாவது ஒன்று யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு ஒன்ஸ் லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி தான் இருக்கும். கிளிக் பண்ண அப்படின்னா வேறு ஒரு பேஜுக்கு போகும். ஸோ போயிட்டு இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் வந்து லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நம்ம இதை எல்லாமே பூட்ஸ்ட்ராப்பில் தான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நீட்டான ஒரு வெப்சைட். ஸோ இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் வந்து டெவலப் பண்ணுவோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பூட்ஸ்ட்ராப் படித்த உடனே இன்னும் ஐ கேச்சிங்காக இருக்கிறதுக்கு ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுக்காக ஒரு லாகின் ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் அந்த லாகின் ஃபார்ம். ஸோ இது வந்து கிளாஸ் மார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜும் தெரியும், பட் லாகின் ஃபார்ம் மாதிரியும் இருக்கும். ஸோ ஐகான்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணலாம், ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஐகான்ஸ்லாம் இருக்கும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணும்போது பேக்ரவுண்டில் ஸோ கலர்ஸ்லாம் வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸாக பண்ணுவோம். அண்டு இப்போது பட்டன் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அனிமேட்டடாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வெப் டெவலப்மெண்ட் பற்றி எல்லா நாலேஜுமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸோட எண்டில் நீங்களும் உங்களால் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ண முடியும்.